வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் தமிழ்கோ பாண்டியன் மதுரையிலிருந்து. ஃபோட்டோஷாப்பில் நம்ம 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு மேக்ஸில் வச்சு பிரிண்ட் கொடுப்போம். அந்த 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஒவ்வொன்றா காப்பி பண்ணி வச்சுட்ருப்போம் அந்த சீட்டில். அதை ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒரு மேக்ஸி சீட்டில் 8 பாஸ்போர்ட்டை எப்படி டிவைட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணுற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணும்போது வித் 3.5 cm into 4 cm, ரெசல்யூஷன் 100 பிக்சல் இன் சென்டிமீட்டர்ஸில் நான் வச்சுருக்கேன். இது நம்ம நார்மல் இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் இந்த ரூலர் உங்களுக்கு தெரியணும்னா Ctrl+R உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரூலர் தெரியும். அது நீங்கள் என்ன சைஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இங்கே 4.5 cm 3 cm இருக்குது, இங்கே 4.5 cm இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு மேக்ஸி சீட் எடுத்துக்கோங்க. அந்த மேக்ஸி சீட்டில் உங்களுக்கு நீங்கள் அந்த 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி டிவைட் பண்ணி வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வைக்கிற மாதிரி ரூலரில் லைன்ஸை மட்டும் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. நீங்கள் 4x6 மேக்ஸி சைஸில் இன்ச்சஸில் நீங்கள் ரெசல்யூஷன் 250 கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ரெசல்யூஷனில் 250 கொடுத்துருக்கேன். 4x6 இதுதான் ஒரு நார்மல் மேக்ஸி சைஸ். நம்ம 250 ரெசல்யூஷன் இப்போ இதுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ இந்த ரூலர்ஸை யூஸ் பண்ணி இதுலேருந்து லைன்ஸ் கிராப் பண்ணி நீங்கள் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த ஷீட்டில் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி டிவைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் எம்டி ஷீட் அப்படின்னு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதை எடுத்து காட்டுறேன். ஆல்ரெடி பாருங்கள், இந்த ரூலர் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் 1 2 3 4 5 6 7 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு நான் அதில் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பேஸை. அந்த சீட்டில் பாருங்கள், இதனுடைய சைஸ் வந்து 4x6 250 ரெசல்யூஷன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நான் எம்டி சீட் சேவ் பண்ணதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் உங்கள் விண்டோ ஆப்ஷனில் ஆக்ஷன் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே ரைட் சைடு இதில் பாருங்கள், கிரியேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலிட் பக்கத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் 1 அப்படின்றதுக்கு பதிலாக நான் 8 பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஃபங்க்ஷன் கீழே வந்து 8 பாஸ்போர்ட் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன வேணால் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம். நான் F8 பாஸ்போர்ட்டுக்கு F8 அப்படின்னு கொடுத்து நான் ரெக்கார்டு கொடுத்துறேன். நம்ம அடுத்த செய்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச அந்த எம்டி சீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த எம்டி சீட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஓப்பன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நான் எனக்கு தேவையான மாதிரி இந்த ஷீட்டை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவையான ரொட்டேட் பண்ணிங்க அல்லது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டேட் கொடுத்தா நீங்கள் ரொட்டேட் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். ரொட்டேட் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்துருங்க. திரும்ப இந்த எம்டி சீட்டுக்கு வந்து Ctrl+V கொடுங்க. இப்போ இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எனக்கு தேவையான மாதிரி நான் அதை வச்சுக்கிறேன். நீங்கள் இதை ஒவ்வொன்றா இப்போ இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஆல்ட்டை கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணி செகண்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஆல்ட்டை ஹோல்டு பண்ண வேணும். திரும்ப அடுத்து இப்போ முதல்ல 4 ஃபோட்டோ நான் வச்சுட்டேன். திரும்ப அடுத்த 4 ஃபோட்டோ நான் வைக்கிறேன். கீழே நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்ச பாக்ஸஸ்க்குள்ளே நான் அதை கரெக்டாக வைக்கிறேன். அதுக்காக தான் ரூலர் யூஸ் பண்ணுறோம். அது கரெக்டாக ஃபிட்டாக வச்சுட்டு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம வச்சுட்டோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே கீழே ஆப்ஷன் பாருங்கள், அந்த ஆக்ஷன் பாரில் கீழே ஸ்டாப் ஆக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும், ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த சீட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சீட்டை நான் க்ளோஸ் பண்ணேன், சேவ் பண்ணலை. இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணது இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்த ஹாட் கீ F8 கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 பாஸ்போர்ட் ஒரு சீட்டில் கிளிக் வரும் பாருங்கள். ஸோ சிம்பிள். இது நீங்கள் அப்படியே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த ஆக்ஷனை டெஸ்ட் பண்ண போகிறோம் வேறு ஒரு இமேஜ் வச்சு. ஓகே, இப்போ வேறு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். அந்த பிக்சரை
அந்த ஃபோட்டோ இமேஜ் 3.5 4.5 சென்டிமீட்டருக்கு நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ க்ராப் பண்ணிவிட்டு அதில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும்னா பண்ணிவிட்டு சிம்பிளி அந்த நீங்கள் கொடுத்த அந்த ஹாட் கீ, அந்த ஆக்ஷன் கீ 8 பாஸ்போர்ட் ஒரு மேக்ஸில் வைக்கிறதுக்கான ஆக்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக 8 பாஸ்போர்ட் வந்துடும். நான் இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். நான் F8 தான் கொடுத்துருந்தேன், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள். நீங்கள் எந்த பிக்சர் கொடுத்தாலும் அந்த நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர்ஸில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஹாட் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் அனதர் ஒன் இமேஜ் கொடுக்குறேன் இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. F8 கொடுக்குறேன், F8 கொடுக்குறேன். 8 பாஸ்போர்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.